மனிதன் பூஜையும் பிரார்த்தனையும் செய்யறதுக்கு தான் கடவுள் ஏற்படுத்தப்பட்டதே ஒழிய கடவுளுக்காக பூஜையும் பிரார்த்தனையும் ஏற்படுத்தப்படவில்லை. குருமார்களும் புரோகிதர்களும் பிழைக்கிறதுக்காக தான் பிரார்த்தனையும் கடவுள் மன்னிப்பும் ஏற்படுத்தப்பட வேண்டியதாயிடுச்சு. இந்த ரெண்டு காரியம் இல்லாட்டா பாதிரிகளுக்கோ முல்லாக்களுக்கோ புரோகிதர்களுக்கோ ஏதாவது வேலை இருக்குமா யோசித்து பாருங்க. ஆஸ்திகர்களுடைய எண்ணப்படி மனிதனுடைய எல்லா செய்கைகளும் எல்லா எண்ணங்களும் சித்ராபுத்திரனுக்கோ கடவுளுக்கோ தெரியாம இருக்கவே முடியாது. இதுக்காக பலன் கொடுக்கறதுக்கு தீர்ப்பு நாளும் யம தர்மராஜாவும் இருக்கவே இருக்கிறான். மத்தியில இந்த பிரார்த்தனை பூஜை அப்படிங்கறதெல்லாம் ரெண்டையும் ஏமாத்துறதுக்கா இல்லைன்னா குருவும் புரோகிதர்களும் பிழைக்கிறதுக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தா புரியாம இருக்காது. பிரார்த்தனையில செலவாகிற நேரத்தை போல மனிதன் வீணாய் கழிக்கிற நேரம் வேற இல்லைன்னு தான் சொல்லணும். சில சோம்பேறிங்க பிழைக்கிறதுக்காக மக்களுடைய புத்தி எவ்வளவு கெடுது, மக்களுக்கு அயோக்கியத்தனம் செய்யறதுக்கு எவ்வளவு தைரியம் ஏற்படுது, பொருள்கள் எல்லாம் எவ்வளவு நாசமாகுது. இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு புரட்டான காரியம்னோ பயனில்லாத காரியம்னோ அறிவில்லாத காரியம்னோ விளங்காம போகாது.